அண்ணா என்ன இந்த காஃபி. என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? எது? நீ இந்த மாதிரி காஃபி கொண்டு வரதுதான். நீ எப்பவும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டியே, அதான் கேட்டேன். காரணம் இருக்குண்ணா. ஆ அதானே. வா வா வா, என்ன காரணம்? அம், அதானே அன்புண்ணே. ஆ? எது அன்பா? ஆ ஆமா அன்பு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னென்ன எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. நானா மாறினா கூட விட மாட்டேன் போல இருக்கு. சரி இந்த காஃபி சாப்பிட போறியா இல்லையா? ஆ குடுமா. ஆ நல்லா இருக்கா? ஆ காரியம் ஆகணுமே, நல்லா தான் போட்டிருப்ப. உனக்காக நானே ஸ்பெஷலா போட்ட காஃபி. ம், இப்பவாவது என் அன்பை புரிஞ்சுக்கிட்டே இல்லையா? ம், புரிஞ்சுக்கிட்டேன். ஆ, அண்ணா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நீ கிளியர் பண்றியா? கேளு. ஆம், நாம விரும்புறவங்கள விட நம்மள விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தானே நல்லது. ஏய் என்ன என்னடி பண்ண? கொன்னு போட்டுருவ ராஸ்கல். இல்ல இல்ல இல்ல, நான் எதுவும் பண்ணலனா. நான் எப்படி நான் பண்ணுவேன்? இல்ல என் ஃப்ரெண்டு அவளோட விருப்பத்தை சொன்னா, அதத்தான் நான் சொன்னேன். ஆமாண்ணா, அவ சொன்னது கரெக்ட் தானே? ஃப்ரெண்டு தானே, ஆ, அப்போ கரெக்ட் தான். நாம விரும்புறவங்க நம்மள விரும்புவாங்களான்றது சொல்ல முடியாது. ஆனா நம்மள விரும்புறவங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஓ அப்படியா? ஆமா. ஆமா, அப்ப நீ ஏன் அப்படி பண்ணக்கூடாது? எப்படி? அதான் உன்னை விரும்புறவங்களை நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஓ, என்னை யாரு விரும்புறா? ஆ, அதானே என் ஃப்ரெண்டு. யாரவ? அதானே ஐஸ்வர்யா. என்னடி வேலிக்கு ஓனா சாட்சியா? அரஞ்ச ராஸ்கல். அவளால என்ன நெருங்க முடியல, உன்னை தூது அனுப்புறாள அவ? ஆ? இல்லன்னு அதெல்லாம் இல்ல. ஏய், பேசாத. இனிமேல் அவளை பத்தி பேசின அப்புறம் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. கழுத காஃபி போடுறாள, காஃபி அவ மூஞ்சி மாதிரியே இருக்கு. அறிவு கெட்ட முண்டோ, உனக்கெல்லாம் இங்க புரிய போகுது. நடி நடி ஒண்ணும் இல்லைண்ணே, ஒண்ணும் இல்லைண்ணே, ஒண்ணும் இல்ல. உன்னை நான் ஒண்ணும் சொல்லல. நீ முதல்ல தொலைச்சிடுவ கிளம்புண்ணே. ராஸ்கல். இல்லண்ணே, கிளம்பு. ச்சே, இவனையெல்லாம் என்ன பண்றது கடவுளே. டாக்குமெண்ட் வாங்கின அன்னைக்கு நாம பிளான் படி ரஞ்சினி நீலாம்பரியா வரல. நீலாம்பரிய வந்துட்டு போயிருக்கா. அவ எங்கிருந்து வந்தா, எப்படி வந்தா, இங்க நடக்கிற விஷயம் அவளுக்கு எப்படி தெரியும்? இப்படி நிறைய கேள்விகள் என் மனசுல இருக்கு. அது மட்டும் இல்ல, மும்பைல இருந்து வந்த டாக்டரும் நீலாம்பரி உயிரோட இருக்கிறதா அவளை பார்த்ததா சொன்னாரு. சோ நீலாம்பரி உயிரோட இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த சுப்புனிக்கும் நீலாம்பரிக்கும் இன்னும் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருந்து நீ சொன்ன மாதிரி அந்த சுப்புனி என்ன உள்ள தள்ளுறதுக்கு இந்த விஷயத்தை அவன் அஸ்திரமா வச்சிருக்கானா, அந்த அஸ்திரத்தை எப்படி அவனுக்கே திருப்பி அடிக்கலான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு நீலாம்பரிய பிடி, இல்ல சுப்புனி கதைய முடி. அவுட். ஓகே. ஒரே குழப்பமா இருக்கே. என்ன நடந்திருக்கும்? அன்னைக்கு வந்தது யாரு? நீலாம்பரியா, இல்ல நீலாம்பரி வந்த வேற யாரோ? புரியலையே. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஏன் ரஞ்சினி என்ன பார்க்க வரல? என்ன சந்திரு ரொம்ப மூட் அவுட்ல இருக்காப்ல இருக்கு. சந்திரமதி, அந்த பேரு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை.
எதுக்காக வந்த? அன்னைக்கு வந்தப்ப மூக்கு நாடி மிஸ் பண்ணிட்ட போல் இருக்கு. நீ எடுத்து வச்சிருக்கியா? உன் மூக்கு கண்ணாடி தொலைஞ்ச எனக்கு என்ன, இல்ல நீயே தொலைஞ்சாதான் எனக்கு என்ன? அதுக்குள்ள ஏன் டென்ஷன் ஆற? ஒரு தெஃப்ட் கேஸ் உன் மேல போட்டா போச்சு. எதுக்காக வந்த? விஷயத்த சொல்லு. நீ கவுச்சுக்கும் போது உன் நெத்தியில பாம்பு கொஞ்சம் நெளியிருது. எதுக்காக வந்தன்னு விஷயத்த சொல்லு. சொல்றேன். இத பார், நமக்குள்ள நடக்கிறது என்ன? யுத்த கால தர்மம், த ரைட் ஆஃப் த பேட்டில் ஃபீல்டு. அதை நான் சொல்லியாகணும். நீ வந்து போர்ஜரி பண்ண, உன்னை நம்பி நான் கொண்டாந்து லீஸ் பத்திரத்தை கொடுத்தேன். திடீர்னு டபுள் கிராஸ் ஆயிருக்கு. வந்தது யாரு? நீலாம்பரி யாரு நான் கேட்கிறேன். நீலாம்பரியா இருக்கும்னு நீ நினைக்கிற இல்லையா? அப்போ நீ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த டேட்ல இப்படி நடக்க போறது, நீ வந்தா டபுள் கிராஸ் பண்ணலான்னு யாரோ நீலாம்பரிக்கு சொல்லி இருக்கணும். அது யாரு? உங்க வீட்லயே அவளுக்கு யாரோ உள்க இருக்காங்க, உனக்கு எதிரி இருக்காங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். சொல்லிட்டல பட்டுமா? கிளம்புடா. உனக்கு ரோஷம் மானம் மரியாதை இருந்தா மறுபடியும் என் முகத்துல முழிக்காத, போடா. எனக்கு வெக்கம் இருக்கு, மானம் இருக்கு, சூடு இருக்கு, சொரணம் இருக்கு. உன் மூஞ்சில இனிமே முழிக்க மாட்டேன், ஆனா உன் முழங்கால முழிப்பேன். I said get out. கட்டு Get கட்டு out. கட்டு Get கட்டு lost. கட்டு. God. இடியட் மாதிரி வரா, நாசமா போறவன். என்ன சூப்பு நீ பாட்டுக்கு முன்ன பின்ன யோசிக்காம பத்திரத்தை தூக்கி கொடுத்துட்ட. இப்போ அது யார் கைக்கோ போயிடுச்சு? யாரு கைக்கு போச்சு? 2 பேர் நீலாம்பரின்னு வந்தாங்க. முதல்ல வந்தவ வாங்கிட்டு கம்பியை நீட்டிட்டா. காலங்காலமா எங்க கிட்ட இருந்த சொத்து அது. கண்கட்டிக்காரன் வேலை மாதிரி போயிடுச்சு. சந்திரமதி ஏமாந்துட்டான்ல. என்ன சூப்பு பேசுற நீ? ஏமாந்தது சந்திரமதி மட்டும்தானா? நாமளும் தான் ஏமாந்துட்டோம். லோகநாதா, நீ ஏமாந்தத நினைச்சா உன் குத்தம். நான் ஏமாறல. நான் ஒன்றும் மாங்காமடையனோ வாத்துமடையனோ கிடையாது. ஏய் லோகநாதா, வெள்ளாடு கட்டி தேங்காயை பிடிப்பாங்க, பள்ளம் தோண்டி யானையை பிடிப்பாங்க, வலை வீசி பறவையை பிடிப்பாங்க, தூண்டில் போட்டு தான் மீனை பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒன்றை வச்சு இந்த லேண்டு விஷயத்துல சந்திரமதியை பிடிச்சிருக்கிறேன். பெற்றுக்கொண்டேன்னு வந்த நீலாம்பரி கையெழுத்து வாங்கினேன்ல, அப்பவே தெரியும் அவன் நீலாம்பரி இல்லைன்னு. தெரியுதுல, அப்புறம் ஏன் கொடுத்த பத்திரத்தை? என்ன சுபினி? லோகநாதா, அந்த செம்பாக்க லேண்ட் விஷயத்துல எனக்கு நீலாம்பரிக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் இருக்கு. அந்த சந்திரமதியை சந்தை கொண்டு வரதுக்கு இதுதான் அருமையான சான்ஸ். என்ன சுபினி நீ என்ன சொல்ற, என்ன பேசுற? ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லு. அந்த லீஸ் பத்திரம் கையை விட்டு போயிட்டா அனுபவ பாதியே போயிட்டுன்னு நினைக்கிறியா? கஜ நீலாம்பரிய சந்திரமதி எப்படியும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி தான் தீரணும். இவ்வளவு நாளா நாங்க புழங்கிக்கிட்டு இருந்த சொத்து கையை விட்டு போயிடுச்சேன்னு பெரிய வருத்தமா இருக்கு. லோகா, நீ நீலாம்பரி சொத்துக்கு ஒரு பாதுகாப்பு, எனக்கு ஒரு பக்கபலம். இத பாரு, இதுதான் சந்திரமதியோட சரிவுக்கு நம்ம மூலமா போடப்பட்ட அடிக்கல் நாட்டு விழா. இனிமே அவளுக்கு அடி மேல அடிதான் விழும். நீ மட்டும் நீலாம்பரிக்கு விசுவாசமா இரு. அவ வரும்போது உனக்கு நிச்சயமா நல்லதுதான் செய்வா. ஏதோ ஒரு பெரிய குடும்பத்துக்கு நான் உதவி செஞ்சேன்ற பெரிய புண்ணியம் கிடைச்சா போதும். புண்ணியமா? உனக்கு பெனிஃபிட்டா இருக்கு. நித்யா, உன் தங்கச்சியை பத்தி கொஞ்சம் சொல்லு. ரொம்ப கலகலப்பான பொண்ணு. எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா பேசுவா. ஆஹா. கேரம்ல அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
அதனால தான் அவளுக்கு ஃபாரின் போற சான்ஸ் கிடைச்சது. எதுக்காக கேக்குறேன்னா, பயந்த சுபாவம் உள்ள பொண்ணுங்களை சாதாரணமா மாட்ட வச்சிருவாங்க. நீ சொல்றத வச்சு பார்த்தா ரேகா போல்டான கேரக்டரா இருந்திருக்கா. அவளை இப்படி ஒரு கடத்தல்ல மாட்ட வச்சிருக்காங்கன்னா நிச்சயம் அவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. சார், நிச்சயமா இந்த டெத் நேச்சுரல் டெத் இல்லை சார். கடத்தலுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ வந்திருக்கிற டெட் பாடியை அவங்க சொந்தக்காரங்க கிட்ட உடனடியாக சேர்த்துருங்க. அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காதீங்க. ஓகே சார். அவங்களே ஏற்கனவே ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க. இது வரைக்கும் எவ்வளோ டெத் கேசஸ் வந்திருக்கு, செக் பண்ணி பார்த்துருக்கோம். அதிலெல்லாம் எதுவுமே இல்லை. எரிக்கக்கூடிய பணங்களை அவங்க செலக்ட் பண்ணுறதில்ல சார். புதைக்கக்கூடிய பணங்களை தான் அவங்க கடத்தலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் விக்ரம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நோ சார், நான் அப்படி சொல்ல வரல. கமான் விக்ரம், நெற்றி கண்ணே திறந்தாலும் தப்புன்னா அது தப்பு தான். நான் நிஜமாவே பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் மனிதாபிமானத்தினால. ஐயோ பாவம், உயிரோட போன குழந்தை உயிர் இல்லாம திரும்பி வருதே, அந்த பெத்தவங்களோட மனசு என்ன பாடுபடும் நினைச்சு சீக்கிரமா கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். யாரோ படுபாவிங்க இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கடத்துறதுக்கு இப்படி ஒரு ரூட் போட்டிருக்காங்க. இப்போ இனிமே நம்ம எதையும் ட்ரேஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. நம்மள ஜனங்க மனிதாபிமானம் இல்லாதவங்கன்னு திட்டுவாங்க, ஏன் சபிப்பாங்க. ரேகாவோட பாடி வந்த அன்னைக்கு அந்த ஃப்ளைட்ல யார் யார் வந்தாங்க எல்லா லிஸ்டையும் எடுங்க. ஓகே சார். அவங்கள பத்தின டீடைல்ஸ் ரெடி பண்ணுங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணுங்க. சார், ரஞ்சினி மட்டும் நம்ம கூட இப்ப இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சார். இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருப்பாங்க சார். ரஞ்சனி இல்லைன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸை இழுத்து மூடிடுவாங்களா? இல்லை இங்கே இருக்கிற யாருக்கும் மூளை இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? என்ன பேசுறாரு இவரு? சார், நோ நோ, இட்ஸ் நாட் தட் விக்ரம். பாண்டியன் ஏதோ எந்தூசியாசத்தில் அப்படி சொல்லிட்டாரு. இட்ஸ் ஓகே, டோன்ட் கெட் அஜிடேட்டட் ஓவர் பெட்டி மேட்டர்ஸ். இது ஒரு டீம் ஒர்க். எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் சக்சஸா முடிக்க முடியும். யார் கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். we have to give the devil its due. ரஞ்சினி தானே இதை முதல்ல சந்தேகப்பட்டா, அவ தானே நமக்கு லீடு கொடுத்தா. ஸோ ஜென்டில்மேன், வித் ஆல் யுவர் கோஆபரேஷன், ரஞ்சனியை நான் இந்த கேஸில் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சஸ்பென்ஷனில் இருந்தாலும் அவங்க நம்ம கொலீக், ஒரு நேர்மையான ஆஃபீஸர். யூனிஃபார்ம் போடாத ஒரு ஆஃபீஸரா அவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. Do you all have any objection over this? நோ சார். நோ சார். சார், சொல்லுங்க. எனக்கு என்னமோ இது சரியான விஷயமா? சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்திருக்காரு, உள்ள அனுப்புங்க. வர சொல்லுங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்காரு. அப்படியா சார்? அவங்களுக்கு டார்ச்சர் பண்றதே வேலையா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எங்க டிபார்ட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் நீங்க எடுக்கிறீங்களே, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். கஸ்டம் சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் நாங்க டீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும். அது உங்க காம்பவுண்டுக்குள்ள மட்டும்தான். காம்பவுண்ட் வாழை தாண்டிட்டா அது எங்க கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். நீங்க எங்க மிஸ் பண்ண விஷயத்தை நாங்க வழியில மடக்கலையா? புதைச்ச ஒரு டெட் பாடியை மறுபடியும் தோண்டி எடுக்கிறதுக்கு நீங்க எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். சார், ஒரு சாதாரண டெத்தா இருந்து வெளியே எங்கேயாவது நடந்திருந்தா அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். ஆனா இறந்து போனது எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு அதிகாரியோட சிஸ்டர். அவங்க உடம்புல வச்சு எதையோ கடத்திட்டு வந்திருக்காங்க. கடத்தல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் எங்களுதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சம்பந்தப்பட்டவங்கள உங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அப்படி நீங்க யாரையும் ஹேண்டில் பண்ண மாதிரி தெரியலையே சார். இன்வெஸ்டிகேஷனே இன்னும் முடியலையே சார். எப்போ முடிப்பீங்க? இது என்ன ஆஃபீஸ் ஒர்க்கா? இத்தனை மணிக்கு முடிப்போம்னு சொல்றதுக்கு? உங்க டிபார்ட்மெண்ட்டே எடுத்துக்கங்க. எவ்வளவு நாளுக்குள்ள கண்டுபிடிக்க முடியும்னு உறுதியா சொல்ல முடியுமா? என் டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. அதே மாதிரி இங்க வந்து எங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. விக்ரம், ப்ளீஸ் கூல் டவுன். இல்ல சார், இவங்களால தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸ். நாம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தெரியலையே. என்ன கஷ்டப்பட்டு பிடிச்சிங்க? யாரோ ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த ஃபிளைட், இந்த கலரு, இந்த ஆளு இந்த இடத்துல கடத்தல் பொருளை வச்சுட்டு ஒரு அண்ணன் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அவனை பிடிச்சிட்டு காலரை தூக்கி விட்டுக்கிறீங்க. ஒயிட் காலர் ஜாப் தானே பாக்குறீங்க. அதிகமா பேசினா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். பாப்போன்னு பேசுனீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. கமிஷனர் சார், ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்.
நீங்க புறப்படுங்க. ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே மக்களுக்கு சர்வீஸ் தான் பண்றோம். ஆனா அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏன் இந்த ஈகோ இருக்குன்னு தெரியலையே. நல்ல வேளை நீலாம்பரியா வந்து பத்திரத்தை வாங்கிட்டு போனது நீதானே அவளுக்கு தெரியல. ஆனா ஒண்ணுமா, படிப்பு அறிவை விட அனுபவ அறிவு தான் சிறந்ததுன்னு இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தா கிளியரா தெரியும். ரத்த சம்பந்தம் உள்ளவங்களை தவிர வேற யாரும் இந்த சொத்தை அனுபவிக்க முடியாதுன்னு தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. சந்திரமதியை பொறுத்த வரைக்கும் நீலாம்பரியும் இல்ல, வாரிசும் இல்ல. எதிர்க்கிறதுக்கு யாருமே வரலங்கிறதுக்காக சொத்துக்களுக்கு பூரா உரிமை கொண்டாடலாமே. முடியாது முடியாது. அனுபவ பாத்தியதைன்னு ஒரு கண்டிஷன் உண்டு. அந்த கிளாஸ் இதுல போடல. ஆக இத்தனை வருஷத்துல இருந்து இத்தனை வருஷம் வரைக்கும் தான் ஒருத்தர் அனுபவிக்க முடியும்னு கிளியரா எழுதியிருக்கு. அப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த சொத்துக்கள் எல்லாம் நாம வாங்கிக்கலாமே. வாங்கிக்கலாம். அதுக்கு முன்ன இந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லா படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அது இல்லாம இந்த டாக்குமெண்ட்ல இருக்க சொத்தை தவிரவே இன்னும் நிறைய சொத்துக்கள் அங்கங்க இருக்கு. அதெல்லாம் யாராரோ அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது யார் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் சந்திரமதி. சந்திரமதி அவளுக்கே தெரியாம நமக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கா. எலி தானே வந்து பொறியில மாட்டின மாதிரி ஒரு தப்பு பண்ணிருக்கா. உன்னை வேலையில வச்சிருக்கிறது தான் சொன்னேன். இனிமே ஒன்னொன்னுத்தையா நம்ம கண்காணிக்கணும். முதல்ல சந்திரமதி என்ன பார்த்தப்ப அப்படியே தடுமாறி கீழே விழ பார்த்தா. அப்ப எனக்கு காரணம் புரியல. இப்ப எனக்கு புரியுது. அதே போல ஒவ்வொரு தடவையும் எனக்கு உதவி பண்றேன்னு சொன்னது கூட என்ன அவ பக்கம் இழுக்கத்தானே இப்ப புரியுது. அவளை பொறுத்தவரை நீ எப்படியாவது அவ காலடியில போய் விழுந்து என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சணும். அவ உன்னை தன் கையில வச்சுக்கணும். அதுதான். ஆள் மாறாட்டம் பண்ணதுல பிரச்சனை ஒன்றும் வரலையே ரஞ்சனி? இல்ல அங்கிள், இப்ப வரைக்கும் அவ என்ன நம்புற. நல்ல வேலை. அன்னைக்கு ஒரு நிமிஷம் டைமிங்ல மிஸ் ஆயிருந்த பெரிய பிரச்சனையா இருக்கும். ரஞ்சனி, சந்திரமதியை பொறுத்தவரை ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க. எந்த பழிபாவத்துக்கும் அஞ்சாதவ. பயப்படாதீங்க அங்கிள், இந்த வழிதான் கரெக்ட். அவ கூட இருந்தே நான் அவளை பழி வாங்கணும். ஒரு விதத்துல இது அவளோட வழியும் கூட. எங்க அம்மாவை கூட இருந்தே நான் அவ அழிச்சா. அன்னைக்கு அவ பண்ணதை இப்ப நான் ஃபாலோ பண்றேன். அங்கிள், நான் கஸ்டம்ஸ்ல வேலை பார்த்தப்ப சில சமயம் என் துணிச்சலை பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்கும். பல சந்தர்ப்பங்கள்ல நிறைய விவேகமா முடிவெடுப்பேன். இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட இருந்துதான் எனக்கு வந்திருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. பாத்துக்கிட்டே இருங்க அங்கிள், இனிமேதான் விளையாட்டே ஆரம்பிக்க போகுது.